நேத்து வரைக்கும் கூட்டணி இன்னைக்கு கிடையாதுங்கிற மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டாங்க. இது வந்து பொலிட்டிக்கலா காங்கிரஸ்க்கு எந்த மைலேஜும் கொடுக்க போறது இல்ல. பெரிய ஒரு தார்மீக் மட்டும் இல்ல, ஒரு பொலிட்டிக்கலாவே ஒரு செட்பேக்கை தான் கொடுக்க போகுது. ஏன்னா இங்க வந்து ஒரு கரிஷ்மேட்டிக் லீடரு, ஒரு எமர்ஜென்சி ஒரு பாயிண்ட், ஒரு ஃபியூச்சர் பிளான் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாம திமுக எப்படியா தப்பிச்சா போதும், தாவேக்கா வந்து நம்மளை கூப்பிடுது, தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம போய் நின்றுவோம் அப்படிங்கிற ஒரே ஒரு கணக்கை தவிர வேற எந்த விதமான தொலைநோக்கு திட்டமும் இல்லாம போய் நின்றுக்கிறாங்க. நாளைக்கு ஏதாவது தொலைநோக்கா ஏதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கணும். ஜெயிச்சிருக்க எம்எல்ஏக்கள் பாதி பேர் வந்து ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க, வேற எங்கேயும் கிடையாது, பெருசா கிடையாது பார்க்கிறோம். ஒரு மாவட்டத்துல பாதி எம்எல்ஏ ஜெயிச்சவங்கள பாதி எம்எல்ஏ அங்கேயே முடிஞ்சு வருது பார்க்கிறோம். அப்ப வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் இல்லாம நமக்கு ராஜ்யசபா கிடைக்கும், 29 எலெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிருக்காங்க. பட் இட் மே நாட் ஒர்க். இது வந்து அது ஒர்க் பண்றதுக்கான ரொம்ப ஸ்பேஸ் கம்மியா தெரியுது. என்ன பொதுமக்கள்ல இருந்து திமுக யாருமே ஏற்க மாட்டாங்க. நாளை ஒருவேளை இந்த திமுகவுடைய ஐடி விங்ல போட்டிருக்காங்க, போயிருங்க திரும்ப வந்துடாதீங்க அப்படின்னு. அது என்னன்னா நாளை ஒருவேளை ரீதிங்க் பண்றதுக்கான ஸ்பேஸ் வந்தா கத்தம் தான், டோர் கதம் தான்.